பக்கத்துல உன்னையும் கட்டி போட்டு உனக்கும் சேர்த்து நான் பணம் கேக்குறேன்டே. உன்ன வெண்பா, வெண்பா, கண்ணு தர வெண்பா. ஐயோ வெண்பா. உயிருக்கு ஆபத்து இல்லை. தொடர்ந்து மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. அதனால பல்ஸ் லோவா இருக்கு. மத்தபடி குழந்தை நல்லதா இருக்கா. வேற எதுவும் பிரச்சனை இல்லையா டாக்டர்? வேற ஏதாவது ஸ்பெஷல் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணுமா? பெரிய ஹாஸ்பிடல் ஏதாவது கூட்டிட்டு போகணுமா? நானே ஸ்பெஷலிஸ்ட் தான்மா. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். மயக்கம் எப்ப டாக்டர் சரியாகும்? அது என்ன டோசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனா கண்ணத்தை தட்டினா ரெஸ்பாண்ட் பண்றா. மோஸ்ட்லி 2-3 ஹவர்ஸ்ல தெளிவாயிடுவா. வேற ஏதாவது மெடிசன் கொடுக்கணுமா டாக்டர்? வேண்டாம். உடம்புல இருக்கிற மெடிசன் வெளியே போனா போதும். குழந்தை எந்திரிச்சிருவா. எப்ப டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? மயக்கம் தெளிஞ்ச உடனே கூட்டிட்டு போங்க. நான் வரேன். வெண்பா, 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 என்னாச்சு செல்லம்? வெண்பா, வெண்பா, டாடா வந்திருக்கமா, கண்ணு முழிச்சு பாருமா. மல்லி, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? மயக்க மருந்து கொடுத்திருக்காங்களாம். அது தெளிஞ்ச உடனே கண் முழிச்சிடுவாளாம். வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. ராட்சசி, ஃப்ராட். என் குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்காளே, அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன். வெண்பா, வெண்பா செல்லம், சாரிடா, சாரி செல்லம். அப்பாதான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அவ ஒரு ராட்சசின்னு தெரிஞ்ச செகண்ட்லயே அவளை துரத்தி விட்டுருக்கணும். அவளை நான் போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கணும். அப்படி பண்ணாம அவளை வீட்லயே இருக்க வச்சுட்டேன். உன்னையாவது நான் அங்க அனுப்பி இருக்க கூடாது. அவ இவ்வளவு மோசமானவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலமா. இத்தனை நாள் உன்னோட பழகி இருக்கா, இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான்னு நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு செல்லம், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருமா. மல்லி, உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் நல்லாதாங்க இருக்கேன். அவ ஏதாச்சும் உன்னை காயப்படுத்திட்டாளா? சண்டை போட்டா, அவ என்ன அடிச்சா, நான் அவளை அடிச்சேன். கடைசியா அவளை தள்ளி விட்டுட்டு நான் வெண்பாவை தூக்கிட்டு வந்துட்டேங்க. அங்க வேற யாராச்சும் இருந்தாங்களா? அவங்களால எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்கு மல்லி உனக்கு அவ்வளவு அவசரம்? உனக்கு தகவல் கிடைச்ச உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே? நான் போயிருப்பேன். இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிருக்கலாம். எதுக்கு அப்படி தனியா போன? என்னால அதெல்லாம் யோசிக்கவே முடியலங்க. அவன் அந்த பிளாட்ல இருக்கான்னு அண்ணன் சொன்ன உடனே எப்படியாவது என் குழந்தைகிட்ட போடணும்னு தான் தோணுச்சு. அதான் நான் வேகமா போயிட்டேன். அங்க என்ன ஆபத்து இருக்கும் உங்ககிட்ட சொல்லணுமே, இதெல்லாம் அந்த சமயத்துல யோசிக்கவே முடியல. என் மேல கோவப்படாதீங்க ப்ளீஸ். உன் மேல கோவப்படல மல்லி. நீயோ வெண்பாவோ அப்படி ஒரு ஆபத்துல போய் நிக்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த பதட்டத்துல கோவப்பட்ட. ப்ளீஸ் மல்லி, இன்னொரு தடவை அப்படி பண்ணாத. எங்கனாலும் என்ன கூட்டிட்டு போ. பண்ண மாட்டேங்க.
எப்படியோ நம்ம குழந்தை கிடைச்சிட்டா, எப்படியோ ஒரு பிசாசு நம்ம வாழ்க்கையை விட்டு ஒளிஞ்சு போயிட்டா. இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம் மல்லி. என்னங்க, அவளை அங்க தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். இதோட விட்டுருவோமா? போலீஸ்ல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாமா? வெண்பா கிடைச்ச சந்தோஷத்துல நான் அதான் மறந்துட்டேன் பாரேன். இத உடனே போலீஸ்ல சொல்லணும். ஹலோ சார். யோ, இந்த அட்ரஸ் தானே? சார் நீங்க கொடுத்த மேப் இங்க தான் சார் காட்டுது. யோ, நான் எங்கேயே கொடுத்தேன்? அந்த பொண்ணு அனுப்பின மேப் தான். சரி, உள்ள போலாம். உள்ள போய் தேடி ஓகே பார்க்கலாம். சார். சார் என்ன சார் கதவு பூட்டி இருக்கு? அந்த பொண்ணு இங்கதான் எங்கேயோ சாவி வச்சிருந்ததா சொல்லுச்சு. அந்த பக்கம் ஏதாவது இருக்கான்னு பாரு. செக் பண்ணு. ஓகே போய் சார். பாரு. சார் சாவி இருக்கு சார். அப்படியா? ஓபன் பண்ணு. ஓகே சார், திறக்கிறேன். சார் ஒரு பொண்ணை கீழே தள்ளி விட்டு வந்துட்டேன் தான் அந்த பொண்ணு சொன்னா. ஆமா சார். இங்க என்னடானா வெறும் எரிஞ்சு போன சாம்பல் தான் இருக்கு. அந்த பொண்ணு செம விவரம் சார். எரிச்சே கொண்டுட்டு உங்ககிட்ட இத பத்தி மாத்தி சொல்லிருக்கு பாருங்க. சார் பாடி எரிச்சிட்டு எவ்வளவு விவரமா பூட்டி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க சார். சார் எரிச்சு கொல்றதுக்கு முன்னாடி 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு சார். அங்க பாருங்க வலையெல்லாம் உடைஞ்சு கிடக்கு. அதை கலெக்ட் பண்ணி கவர்ல வைங்க. சரிங்க சார். இந்த சாம்பல்ல ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாருங்க. சார் ஃபுல்லா எரிஞ்சு போயிருக்கு. சரியா கண்டுபிடிக்க முடியல சார். யோ, கையில தொடாம அதை எடுத்து கவர்ல போடு. சரிங்க சார். சார் இங்க ஒரு கத்தி இருக்கு பாருங்க சார். யோ, அதையும் எடிய. ஓகே சார். முடி கிடக்கு சார். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முடியா இருக்கும் சார். அதை எடுத்து வை. ஓகே சார். உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். உடனே வர சொல்லுங்க. ஹலோ, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டா? சார் நான் A2 ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் பேசுறேன். அவ உன்னை அடிச்சாளா வெண்பா? அடிக்கல மல்லிமா. ஆனா ரேணுமா
அடிப்பேன் பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஸ்மார்ட்டா பண்ணணும்னு நினைச்சா தொலைச்சிடுவேன்னு சொல்லுவாங்க. இன்னும் டல்லாவே இருக்கிய வெண்பா. வேற ஏதாவது செய்தா? டாடா அடிக்கடி ஒரு துணிய என் மூக்குல வைப்பாங்க. நான் அப்படியே மயங்கிடுவேன். என்னை அப்படியே விட்டுருவாங்க. ரொம்ப நேரம் மயங்கி இருந்துட்டு மறுபடியும் கண்ணு முழிப்பேன். மறுபடியும் அந்த துணியை மூக்குல வைப்பாங்க. அப்படியே இருந்தேன்னா அதான் ஒரு மாதிரி இருக்கு. பிசாசு பிசாசு, இறக்கமே இல்லாத பிசாசு. எப்படிங்க அவள மனுஷ ஜென்மமா இருக்கா? அம்மான்னு கூப்பிடுற ஒரு பொண்ணு இப்படி பண்றதுக்கு யாருக்காவது மனசு வருமா? அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. வெண்பாச்சலம், வெண்பாச்சலம், என் குழந்தை எப்படி இருக்க? வெண்பா எப்படி இருக்க? நீ இன்னும் ஒரு நாள் வராம இருந்திருந்தா இந்த தாத்தா உயிரோட பாத்திருக்க முடியாத செல்லம். உன்னை பார்க்காம இந்த தாத்தா துடிச்சு போயிட்டு தெரியுமா? நீ நல்லா இருக்கியா? பத்திரமா இருந்தியா? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. வெண்பா அவ உன்னை என்ன பண்ணா? கோவமா பேசிக்கிட்டே இருப்பாங்க, திட்டுவாங்க, உன்னை கொன்றுவேன், கழுத்தை நெரிச்சிருவேன்னு மிரட்டுவாங்க. ஆனா அவங்க வேற எதுவும் பண்ணல சித்தி. அவ அவ்வளவு பண்ணாளா? அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவளை பிடிக்க ஆள் அனுப்பியிருக்கிறேன். அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும். உன்னை என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாலோ அது எல்லாத்தையும் நான் அவளுக்கு பண்றேன். மணல்ல சரியில்லாத மாதிரி நடிச்சு எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு போயிட்டாலே, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். மாப்பிள, நீங்க யார் அவளை விட்டாலும் நான் விட மாட்டேன். மல்லி, நீ எங்க போய் வெண்பாவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்த? என் அண்ணன் அந்த பிளாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு. அப்பதான் அந்த சுடர் அங்க இருந்ததை பாத்திருக்காரு. என் அண்ணன் மாஸ்க் போட்டிருந்ததால சுடருக்கு என் அண்ணனை தெரியல. என் அண்ணனுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கிறதால அவளை அங்க பார்த்ததுல என் அண்ணனுக்கு பிரஷர் ஆயிடுச்சு. எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு அண்ணன் நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டாரு. நான் கிளம்பி நேரா அங்க போய் அவளோட சண்டை போட்டு அவளை கீழே தள்ளி விட்டுட்டு வெண்பாவை தூக்கிட்டு வந்துட்டேன். பட் சான்ஸே இல்ல மல்லி. அம்மாண்ணா நீதான் அம்மா, ரியல் மதர். உன்னை தவிர வேற யாருமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கவே முடியாது. மல்லி, நீ காப்பாத்தி கொண்டு வந்தெல்லாம் சரி, ஆனா அப்படி ஒரு ஆபத்தான இடத்துக்கு நீ தனியா போகலாமாம்மா? என்கிட்டயே மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தா நாங்க 2 பேரும் சேர்ந்து போய் வெண்பா காப்பாத்திருப்போம்ல. அவ மட்டும் இருந்தா சரி, வேற அடியாளுங்க இருந்திருந்தா நீயும் இல்லாம அவங்கள்ட்ட மாட்டிருப்ப. எனக்கு தகவல் தெரிஞ்சதும் வேற எதையுமே யோசிக்கல. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நேரா போயிட்டேன். இருந்தாலும் நீ ஆபத்தை யோசிச்சு நடந்துக்கணுமா? இது மாதிரி கிரிட்டிக்கல் சமயத்துல ரொம்ப யோசிக்க முடியாது. இன்ஸ்டன்டா ஒண்ணு பண்ணணும்னு தோணும். பல சமயத்துல அப்படி பண்றதுதான் சொல்யூஷனாவும் இருக்கும். மல்லி மட்டும் அந்த சமயத்துல அங்க போகாம இருந்திருந்தா அவங்க வேற இடத்துக்கு கூட மாத்தி கொண்டு போயிருக்கலாம். மல்லி துணிச்சலா பண்ண காரியத்தாலதான் என் வெண்பா இன்னைக்கு உயிரோட வந்திருக்கா. அதுக்கு நம்மலாம் சந்தோஷப்படணும். மல்லி, மாப்பிள்ள மட்டும் இல்ல, நானும் என் குடும்பமும் உனக்கு எப்போதுமே நன்றி கடன் பட்டிருக்கோம்மா. இனி உன் குடும்பத்துக்கு காவல்கார மாதிரி உன் கூடவே இருப்பாம்மா. நீ தைரியமா இருமா. சற்றுமுன் பூவிருந்தவல்லி அருகே ஒரு தனி வீட்டில் நெஞ்சை உறையச் செய்யும் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. 25 வயது உள்ள ஒரு பெண் பட்டப்பகலில் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். சம்பவ இடத்தில் ஒரு கத்தியும் உடைந்த கண்ணாடி வளையல்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கத்தியால் குத்தி கொலை செய்த பின் எரிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. துளி கூட அடையாளம் தெரியாத வண்ணம் ஒரு பெண் எரித்து கொலை செய்யப்பட்டிருப்பது அந்த பகுதி மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இங்க பாருங்க, சுடர் எரிஞ்சு போய் கிடக்குறா. மல்லி, இங்க
இங்கதான் நீ போனியா? ஆமாங்க, இந்த ரூம்ல தான் அவ இருந்தா. மல்லி, உனக்கு நல்லா தெரியுமாமா இது அந்த ரூம் தானா? எனக்கு நிச்சயமா தெரியும், இந்த ரூம் தான். நீ இப்பதானே மல்லி பாத்துட்டு வந்திருக்க, அதுக்குள்ள அவ இறந்து கிடக்குறானா? அது எப்படி? அதான் எனக்கும் தெரியல நிஷா. நான் சண்டை போட்டு அவளை புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையே. விடுமா, அவ பண்ண தப்புக்கு கடவுள் தண்டனை கொடுத்திருக்காரு. அதாம்மா நடந்திருக்கு. எரிஞ்சு செத்து கிடக்குறாளே, கொஞ்ச நாளாவது அவளை அக்காவை நினைச்சிட்டல, அதான் எனக்கு ஒரு மாதிரி அழுகையா வருதுப்பா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ போய் செத்து கிடக்குறான். இவ யாரு என்னன்னு கூட தெரியல. இவ எப்படி என் ரேணு மாதிரி இருந்தா? ஏன் என் வாழ்க்கைக்குள்ள வந்தா? எதுவுமே தெரியல. இது எல்லாம் தெரியறதுக்குள்ள அவளே போய் சேர்ந்துட்டா. மல்லி, இது எல்லாத்தையும் விடு. நீ போய் குழந்தைய காப்பாத்திட்டு வந்த, அதுக்கப்புறம் இது நடந்திருக்கு, அவ்வளவுதான். நம்மளை பிளாக்மெயில் பண்ண மாதிரி இவ வேற யாரையாவது பண்ணிருப்பா. அவங்க பண்ணிருப்பாங்க. நீ கவலைப்படாதம்மா. எல்லாரும் ஏமாத்தி வாழலாம் நினைச்சா எல்லாருமே விட்டுருவாங்களா? நீங்க போய் வேலையை பாருங்க, வராத பாத்துக்கலாம். எங்கடா பணம்? பணம் எங்கடா சொல்லு. எங்கடா? அண்ணே, நாங்களே இப்போ வேலைக்கு சேர்ந்தவங்கண்ணே. இந்த வீட்டில் இவ்வளோ பணம் இருக்க விஷயமே எங்களுக்கு தெரியாதுண்ணே. எங்களை போய் கேட்குறீங்களேண்ணே? டேய், உங்க எல்லாரையுமே என் தம்பி போல நம்பிதான் இந்த வீட்ல விட்டு வச்சிருக்கேன். இந்த பணத்தை நான் நினைச்சா ஒரு பீரோல வச்சிருக்கலாம், லாக்கர்ல வச்சிருக்கலாம். ஆனா உங்க மேல இருக்கிற நம்பிக்கையினாலதான் கட்டிலுக்கு கீழே போட்டு வச்சிருந்தேன். அந்த பணம் காணாம போகுதுன்னா அது உங்களுக்கு தெரியாம போகாது. மரியாதையா சொல்லுங்க. எனக்கு என்னமோ நம்மளா இருந்த சமயத்தில் இந்த பணம் காணாம போச்சான்னு தெரியல. நம்ம இல்லாதப்ப யாரோ எடுத்திருக்காங்கண்ணே. நீங்க இல்லாத போது இந்த வீட்டை யாருன்னு யூஸ் பண்ணுவா? என்கிட்ட ஒரு கீ இருக்கும், நவீன் கிட்ட ஒரு கீ இருக்கும். ஆனா அவங்க எல்லாம் இதை விட பல லட்சக்கணக்கான பணத்தை ஹேண்டில் பண்ணவங்க. அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ணா, இந்தாங்கண்ணே இந்த வீட்டோட கீ. அந்த பணம் காணாம போன விஷயத்துக்கு என்ன ஏதாவது பண்ணுன்னா பண்ணுங்கண்ணே. நவீன், உன்னை நான் சந்தேகப்படலடா. ஆனா பணம் காணாம போயிருக்கு. கொஞ்சம் பணம் இல்ல, 10 லட்சம் ரூபாய் செலவானது போக மீதி 40 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு. அது எப்படின்னு தெரிய வேண்டாமா? பணத்தை விடுங்கண்ணே. நம்ம கூட இருந்த சுடர் செத்து போயிட்டான்னு அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா? டேய், அந்த வருத்தம் இல்லாம இருக்குமா? அவ உங்களை விட எனக்கு தான் ரொம்ப நல்ல பழக்கம். என்ன பண்றது, அநியாயமா செத்து போயிட்டா. அண்ணா, சுடர் சாகல, அவளை கொலை பண்ணிருக்காங்கண்ணே. கொன்னுட்டு எரிச்சிருக்காங்கண்ணே. யாரோ சுடர் மேல பயங்கர கோவம் உள்ளவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. யாரோ அப்படி கோரமா கொலை பண்ணிருக்காங்கண்ணே. எனக்கும் அந்த நியூஸ் வந்துச்சு. ஆனா சுடர் மேல அவ்வளவு வெறுப்பு உள்ளவங்க யாருன்னு தெரியலையே. அண்ணா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சுடர நீங்க தானே அப்படி கொலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க. டேய், என்னடா உளர்ற? அவ நம்ம கண்ட்ரோல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான்னு கோபம் இருந்தது உண்மைதான். ஆனா கொலை பண்ற அளவுக்கு கோபம் இல்ல. அவளை தேடி கண்டுபிடிக்கணும், மறுபடியும் நம்ம கூட சேர்த்து வச்சுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அவளை கொல்லணும்னு நான் நினைக்க மாட்டேன். அப்புறம் யாருன்னு அவளை அப்படி கொலை பண்ணுவா? கொன்னது மட்டும் இல்லாம பிரிச்சிருக்காங்கன்னு என்னால தாங்க முடியலன்னு. சுடரை கொலை பண்ண மட்டும் என் கையில கிடைச்சான், அதை விட பயங்கரமான சாவை நான் உனக்கு கொடுப்பேன். இப்படி கொண்டு போட்டிருக்கானே என்ன. டேய், நீ ஃபீல் பண்ணாத. யாரோ ஒருத்தன் டபுள் கேம் விளையாடுறான். அவன் யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். நவீன், கேக்குறன்னு தப்பா நினைக்காத. அந்த பணத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அண்ணே, நானே சுடர் செத்து போன சோகத்துல இருக்கேன். பணத்தை பத்தி எல்லாம் பேசி என்ன கடுப்பேத்தாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி ஆடுவேன். அதாவது அனுமார் சின்ன வயசுல இருக்கும்போது அப்படியே வானத்துல பறக்கிறாரு. பறந்து போயிட்டு இருக்கும்போது அங்க சூரியனை பாக்குறாரு. சூரியன் நல்ல சிகப்பா கலரா இருந்த உடனே அதை பறிச்சு திங்கணும்னு முடிவு பண்றாரு. ஆமா செல்லம்.
அதுக்கு பிறகு இங்க மல்லிங்கிறது யாரு? என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? இங்க மல்லிங்கிறது யாருன்னு கேட்டேன். நாம நினைச்ச மாதிரியே ரேணுகா மர்டர் கேஸ் இவ்வளவு நோக்கி தான் வருது போல இருக்கே. கேக்குறேன்ல, புரியலையா? இங்க யாரு மல்லி? இதோ இங்க நிக்கிறா பாருங்க, இவதான் இன்ஸ்பெக்டர். ஏமா வாய் பேச மாட்டீங்களா? கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியா இருக்கீங்க. வாங்க ஸ்டேஷனுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.